Student, 12th standard chapter 1 exercise 1.3 second sum complete பண்ண போறோம். If A equal to matrix minus 5 1 3 7 1 minus 5 1 minus 1 1 and B equal to 1 1 2 3 2 1 2 1 3. Find the product AB and BA. ரெண்டு வேல்யூட ப்ராடக்ட் வேல்யூனா மல்டிப்ளிகேஷன் வேல்யூ AB வேல்யூ அண்ட் BA வேல்யூ யூஸ் பண்ண சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னறாங்க, ஹென்ஸ் சால்வ் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன். நமக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 2 = 1 ஒரு 3 ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஓகே, லீனியர் ஈக்குவேஷன். இந்த லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வேல்யூ ஏபி பிஏ கேட்குறாங்க. அந்த பிஏ கண்டுபிடிச்சுன்னா வரும். இந்த லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி கூட ஆன்சர் கேட்குறாங்க. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு ஏபி ஃபைன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஏபி என்ன வரும், ஏ வேல்யூ இந்த பி வேல்யூ. ஏ வேல்யூ பி வேல்யூ ஃபஸ்ட்டு எடுத்து ஃபஸ்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எடுத்து செகண்ட் காலம், ஃபஸ்ட்டு எடுத்து தேர்ட் காலம் மல்டிப்ளை பண்ணுறோம். அதே என்ன வரும், ஃபஸ்ட்டு செகண்ட் எடுத்து ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் எடுத்து செகண்ட் காலம், செகண்ட் எடுத்து தேர்ட் காலம் மல்டிப்ளை பண்ணுறீங்க. தேர்ட் எடுத்து ஃபஸ்ட்டு காலம், தேர்ட் எடுத்து செகண்ட் காலம், தேர்ட் எடுத்து தேர்ட் காலம் மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர். இது ஃபுல்லாக சிம்ப்ளை பண்ணால் 4 0 0 0 4 0 0 0 4 வந்துடும் ஏபி. செகண்ட் என்ன பண்ணுறோம்க்கு பிஏ பண்ணுறோம். ஏபி எடுத்தோன்னே நெக்ஸ்ட்டு பிஏ என்ன வரும், பி என்ன ஃபஸ்ட்டு பி மேட்ரிக்ஸு, செகண்டு ஏ மேட்ரிக்ஸ். ஓகே, ரெண்டு அதே சேம் தான். ஃபஸ்ட்டு எடுத்து ஃபஸ்ட்டு காலம், ஃபஸ்ட்டு எடுத்து செகண்ட் காலம், ஃபஸ்ட்டு எடுத்து தேர்ட் காலம். இது ஃபில் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் நான் செகண்ட் எடுத்து ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் எடுத்து செகண்ட் காலம் மல்டிப்ளிகேஷன், செகண்ட் எடுத்து தேர்ட் காலம் மல்டிப்ளிகேஷன். ஓகே, தேர்ட் எடுத்து ஃபஸ்ட்டு காலம், தேர்ட் எடுத்து செகண்ட் காலம், தேர்ட் எடுத்து தேர்ட் காலம். இது ஃபுல்லாக சிம்ப்ளை பண்ணால் அதே சேம் 4 0 0 0 4 0 0 0 4. ஓகே, அப்போ ஏபியும் பிஏவும் சேம் ஆன்சர். ஓகே, சரி நெக்ஸ்ட்டு ஓகே யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் ஈக்குவேஷனை அந்த லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாம். எப்படி சால்வ் பண்ணுறோம், நமக்கு எக்ஸ் 3 ஈக்குவேஷன் இருக்குது. இதை மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும். 1 1 2 3 2 1 2 1 3 XY Z. ஏன்னா XY Z கோஎஃபிஷியன்ட் தான்பா 1 1 2 3 2 1 2 1 3 இன்ட்டு எத்தனை வேரியபிள் XY Z 3 வேரியபிள் ஈக்குவலுக்குன்னா அந்த 1 7 2 இந்த வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் இதை நம்ம இன்வெர்ஸ் மெத்தடில் ஏஎக்ஸ் கூட பி தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் நமக்கு என்ன யூஸ் பண்ணோம், இங்கே ஏஎக்ஸ் கூட பி. இந்த மேட்ரிக்ஸ் எதுக்கு ஈக்குவல் கொஸ்டின் கொடுத்துறாங்க பாரு, நமக்கு பிக்கு தான் ஈக்குவல். அப்போ இந்த என்ன டினோட் பண்ணணும், பி என்ற வேல்யூவை யூஸ் பண்ணணும். ஏன்னு போட்டுறாதீங்க, ஏன்னா அதுனா அதே ஏக்கு ஈக்குவல் இருந்தால் ஏன்னு யூஸ் பண்ண பாருங்க. ஆனால் பிக்கு தான் ஈக்குவலாக இருக்குது. இப்போ பி மேட்ரிக்ஸு. ஓகே, நமக்கு இது ஃபுல்லாக நான் வரும் பி, இது ஃபுல்லாக கேபிட்டல் எக்ஸ். இது நமக்குண்ணா சின்னு வேறு டிஃப்ரெண்ட் வேல்யூவால் நோட் பண்ணிக்க சி. ஓகே, எனக்கு எக்ஸ் வேல்யூ தான் பி ஆப்போசிட் போனால் இன்வெர்ஸ் தான் மாடும். அப்போ பி இன்வெர்ஸ் சி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நான் பண்ணால் பி இன்வெர்ஸ் சி மட்டும் கண்டுபிடிக்கணும். சி வேல்யூ கொஸ்டினே இருக்குது, பி இன்வெர்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுக்குன்னா நான் ஈஸியாக நமக்கு என்ன அந்த ஏபி பிஏ வச்சு ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ ஏபி பிஏ என்ன வரும் 4 0 0 0 4 0 0 0 4 வந்துச்சு. 4 காமன் ஃபேக்டர் எடுத்தால் ரெண்டு என்ன வரும், ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ். என்ன 3 x 3 ஐடென்டி I3னா ஒரு 3 x 3 ஐடென்டி மேட்ரிக்ஸ். ஓகே, இப்போ டிவைட் பை என்ன வரும் 4 போடுறோம். 4 பண்ண என்ன வரும் 1/4A. நமக்கு பி 1/4B என்ன 4/4 1 ரிமைனிங் I3 இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு 1/4AB ஈக்குவல் டு I3. ஓகே, ஒரு டைம்ஸ் மட்டும் I3 ஈக்குவல் பண்ணுங்க. ஓகே, இப்போ அந்த டிவைட் பை 4 டிவைட் பண்ண லாஸ்ட் வேல்யூ. இப்போ 1/4AB ஈக்குவல் டு I3. இப்போ பி ஆப்போசிட் போனால் பி இன்வெர்ஸாக மாறிடும் I3. இப்போ பி இன்வெர்ஸ் கூட எனி ஐடென்டி மேட்ரிக்ஸ் மட்டும் பண்ணால் திரும்பி என்ன வரும், பி இன்வெர்ஸ் தான் ஃபார்ம் ஆகும். அப்போ பி இன்வெர்ஸ்னா ஃபார்ம் பண்ணலாம். ஈக்குவேஷன் ஒன்றில் ஃபர்ஸ்ட்லேயே அங்கே இருக்கும். ஈக்குவேஷன் ஒன்றில் நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு நமக்குனா 1/4AC. ஓகே, இது ஃபுல்லாக நம்பர் 1/4AC வேல்யூ அங்கே கொஸ்டின் இருக்குது. ஓகே, எனக்கு நெக்ஸ்ட்னா நமக்கு 1/4 எப்படி இருக்கும், ஏ வேல்யூ கொஸ்டினில் மேட்ரிக்ஸ் கொடுத்துறாங்க, சி வேல்யூ ஃபைன் பண்ணிருப்போம். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஃபஸ்ட்டு எடுத்து ஃபஸ்ட்டு காலம், ஃபஸ்ட்டு எடுத்து செகண்ட் காலம், ஃபஸ்ட்டு எடுத்து தேர்ட் காலம் மல்டிப்ளை பண்ணால் என்ன லாஸ்ட்டு 8 4 -4 வருது. 1/4 டிவைட் மல்டிப்ளை பண்ணால் 8/4 2 4/4 1 4 என்ன -4 1 -1. ஓகேவா, இதுதான் நமக்கு எக்ஸ் வேல்யூ 2 ஒய் வேல்யூ 1 இசட் வேல்யூ -1. ஓகே, இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். வெரி வெரி ஈஸியான டாபிக்கு, 5 மார்க் கொஸ்டின். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.